சத்தியத்தை எதிர்க்கவே கூடாது. நீ மாய்மாலத்தில் இருப்பாய், வஞ்சகத்தில் இருப்பாய். தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஆதாம் ஏவாள் அத்திமர இலைகளை எடுத்துக்கொண்டு அரைக்கச்சை உண்டாக்கி தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்க முயற்சித்ததை போல தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை நம்பாமல் அதை எடுத்து உபயோகித்து தங்களுடைய நிர்வாணம் மறையும்படியாக இந்த மத ரீதியான நற்கிரியைகளை நீ செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை அவங்க அலட்சியம் பண்றாங்க, தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிறாங்க, ஸ்தானாதிபதிகளை அவங்க பரியாசம் பண்றாங்க. இதுதான் கேடு. நம்மை ஒரு உளையான சேறு பயங்கரமான குழியில் இருந்து நம்மை தூக்கி எடுக்கிறதற்கு கிறிஸ்து வரும் பொழுது அவரை துரத்தி அடிக்கிறது இதுதான். ஏன்னா நான் என்ன குழியிலையா இருக்கிறேன், உளையான சேற்றிலையா இருக்கிறேன், நான் கண்மனையில் மேல் இருக்கிறேன், எனக்கு என்ன குறை? இந்த வீராப்பு எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். அதற்கு பின்பு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நான் உதாசீனப்படுத்தும் பொழுது அதற்கு பின்பு அழிவு வரவே வரும். ஆபத்து புயல் போல வரவே வரும். அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அப்படி ஒரு நிர்வாணத்தை ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு மறைக்கக்கூடாது. தெளிவான சத்தியத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவனுக்குள் இல்லை என்று சொல்றாரு. அவர் கதவை தட்டுறாரு. இப்போ இதெல்லாம் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு ஒரு உதாரணம், திருஷ்டாந்தம் உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்கு ஒரு உதாரணம். நம்மை நாம் பரிசுத்தவான்கள் என்று நாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் கதவை தட்டுறாரே, கர்த்தர் கதவை தட்டுகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சம்பவங்கள் நடக்குது. அப்போ நம்முடைய நிர்வாணம் வெளிப்படுது. ஆண்டவர் நமக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த மார்க்கம் நம்மை ஒரு பயம் உள்ள ஒரு சூழ்நிலை நமக்கு கொடுக்கிறார் என்றால் பயத்தை ஜெயிக்கிறதற்கு தானே தவிர பயந்து நாம் நடுங்குகிறதற்கல்ல. ஒரு இச்சையின் மார்க்கத்தில் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் என்றால் தெளிவாக இருக்கணும், கண் திறக்கப்பட்டிருக்கணும். நான் அதை இச்சிக்கிறதற்கு அல்ல, அந்த இச்சையை ஜெயிக்கிறதற்கு. ஒரு துக்கத்தின் மார்க்கத்தில் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் என்றால் நான் துக்கித்து போய் சோர்ந்து போய் அழுகிறதற்கு அல்ல, அந்த துக்கத்தை நான் ஜெயிக்கிறதற்கு. என் நிர்வாணம் வெளிப்படுவதில்லை. யார் அதை வெளிப்படுத்தி கொடுத்தாங்க? எந்த மனுஷனும் எந்த பாரம்பரியம் நான் மேன்மையாக வீராப்பு பேசுகிறேன்னு அந்த மனுஷனில் எவனாவது ஒருத்தனாவது இந்த சபையில் உள்ள எந்த ஒரு மனுஷனாவது அந்த சபையாருக்கு வெளிப்படுத்தினார்களா? இல்லை, முடியாது. அந்த ஆலோசனை சொல்லுகிறதற்கு கிறிஸ்து தான் நமக்குள்ளே வரணும், அபிஷேகமாக வரணும். அதை நிராகரிச்சான். என்னுடைய அவல நிலையை ஆண்டவர் வெளியே ஒவ்வொரு நாளும் கொண்டு காட்டுறார். எத்தனை இடத்துல நம்ம கோபம் வருது, எத்தனை இடத்துல நம்ம துக்கப்படுறோம், எத்தனை இடத்துல பயப்படுறோம், எத்தனை இடத்துல கலங்குறோம், எத்தனை இடத்துல பகைக்கிறோம், எத்தனை இடத்துல இச்சிக்கிறோம். இருள் ஒவ்வொன்றும் அவர் நம்முடைய மார்க்கத்தில் ஒவ்வொரு நாள் அவர் கொண்டு காட்டும் பொழுது பயப்படுறதுக்கல்ல, இச்சிக்கிறதற்கல்ல. அந்த சூழ்நிலையில் நம்முடைய மனுஷ சுபாவம் உள்ளே இருக்கக்கூடிய இருதயத்தின் மேல் போட்டிருக்கிற முக்காடு இருக்கிறது என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். காண்பிக்கும் பொழுது என்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடையணும். ஆண்டவரே, ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு நிலை எனக்கு இப்போ புரிஞ்சிட்டுதே ஆண்டவரே. இந்த இச்சையை என்னால் ஜெயிக்க முடியலையே ஆண்டவரே, இந்த பயத்தை என்னால் ஜெயிக்க முடியவில்லையே, இந்த சூழ்நிலை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, உள்ளே நம் பலனை எடுத்து உபயோகப்படுத்தவில்லையே. இதுதான் தேவ ஆலோசனை. தேவ ஆலோசனை எப்போ இருக்குன்னா, அந்த மார்க்கத்தில் ஆண்டவர் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியின் நடுவே நான் போகும் பொழுது நான் எப்படி தத்தளிக்கிறேன், எவ்வளவு பலவீனத்தில் நான் இருக்கிறேன். இந்த அக்கினியை நீ ஜெயிக்க வேண்டாமா? உனக்கு பலன் வேண்டாமா? மனுஷன் எல்லாம் விரும்புகிறது என்ன அப்படின்னா, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. வாரத்தில் ஒரு நாள் போய் ஏதோ கூடணும், எதையோ கேட்கணும், அவ்வளோதான். அது சொல்லுகிற அநேக பக்தி மார்க்கமான சடங்காச்சாரங்களை கை கொள்ளணும், வார்த்தையை அலட்சியம் பண்ணணும்.
வார்த்தையை அலட்சியம் பண்ணாத ஒரு பாரம்பரிய நற்கிரியே கிடையாது. மத்தேயு மார்க்கு 7வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது தெரியும், 1 முதல் 23 வரை. உன் இருதயத்திற்குள்ள இவ்வளவு தீட்டு நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. 7வது அதிகாரம் 20லிருந்து 23 முடிய ஆண்டவர் நம்மில் பார்க்கிற நிர்பந்தம், அதை பார்ப்போம். மார்க் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23 முடிய. மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உன் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? அது கிறிஸ்துவா? கிறிஸ்துவுக்கு பதிலாக நீ இருக்கிறியா? இருதயத்தில் முக்காடு இருக்குதா? மனுஷத்துவம் இருக்குதா? மனுஷ உணர்வுகள் இருக்குதா? இவைகளெல்லாம் உள்ளே இருந்து வெளியே வரும்பொழுது அது உன்னை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இதில் நம்ம பார்க்கும்போது இந்த பட்டியலில் உள்ள நிறைய நமக்கு சம்மந்தம் இல்லையேன்னு சொல்லுவோம். அதான் வஞ்சகம். இந்த பட்டியலில் ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட்டு, இது இருதயத்துக்குள்ளே, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாரு. இல்லையே, இதெல்லாம் எனக்கு கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு கிடையாது என்று சொல்லுவோம். ஆனால் அது எப்பவும் வராது. இவைகள் எல்லாம் வெளிப்பட்டதை அழிக்கப்பட வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது தான் வெளியே வருவோம். இதெல்லாம் பதுங்கித்தான் இருக்கும் உள்ள. இதெல்லாம் நாம் செய்யவில்லை என்பதனால இதெல்லாம் எனக்கு கிடையாது என்பதல்ல. இவைகள் எல்லாம் உண்டு. பெட்டி பாம்பு மாதிரி அது தூங்கி கொண்டு இருக்கும். ஆண்டவர் அந்த பெட்டி பாம்பை வெளியே கொண்டு பாம்பின் சுபாவத்தை பாரு என்று ஒரு மார்க்கத்தில், ஒரு சூழ்நிலையில் வழி நடத்தும் பொழுது ஒன்றாக வரும். இவைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. உன் இருதயத்திற்குள்ள இவ்வளவு அசுத்தத்தை வைத்து கொண்டு, அதே அதிகாரத்தில் 6வது வசனம், இவ்வளவு இருதயத்திற்குள் அருவருப்புகளை வைத்து கொண்டு இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்றும். எப்படி? இதுதான் புறஜாதியாருடைய மார்க்கம். தன்னுடைய இருதயத்திற்குள் இவ்வளவு இருதய முக்காடு இருக்கும், கேடு இருக்கும், துக்கம் இருக்கும், வருத்தம் இருக்கும், பாரம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், பொறாமை இருக்கும், பெருமை இருக்கும், வன்கண் இருக்கும், தூஷணம் இருக்கும், எல்லாம் உள்ளே இருக்கும். இவ்வளவு பொல்லாத இருள் முக்காட்டை என் இருதயத்திற்குள் வைத்து கொண்டு உதடுகளினால் தேவனை கனம் பண்ணுகிறது. அதை எந்த அளவுக்கு போயிட்டாங்க என்ன, கூடாரத்தில் ஒரு இடத்துல கூடிக்கொண்டு பாட்டுகளை பாடுகிறதுனால, ஜபம் பண்ணுகிறதுனால, ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணி அநேகர் கேட்கிறதுனால இந்த இருதயத்தில் உள்ள இத்தனை அருவருப்புகள் நீங்காது. இந்த இருதய அருவருப்புகளை நீக்காதபடிக்கு ஒரு பக்தி மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்களே, ஒரு கூடார ஆராதனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்களே, உங்களை குறித்து ஏசாயா சொல்லி இருக்கிறார். தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார். தீர்க்கதரிசி எடுத்து சொல்லி இருக்கிறார், நீ வாயை கொண்டு ஒரு காரியத்தை செய்கிற. எதற்கு அப்படின்னா, உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய மனுஷத்துவத்தை மறைக்கிறதற்கு. அதனால் உனக்கு என்ன நன்மை? ஒரு சூழ்நிலை மாறும்பொழுது உன் நிலைமை என்ன ஆகும்? நீ குற்றவாளியாவாய், நீ துக்கப்படுவாய், நீ தற்கொலை பண்ணுவாய் அல்லது கொலை பண்ணுவாய். இவ்வளவு காரியமும் உள்ளே இருக்க அவர் ஆலோசனை கருத்தா அவர் ஆலோசனை சொல்றார். தீர்க்கதரிசிகளை குறித்து ஆலோசனை சொன்ன மாதிரி இங்கே ஒரு கூடுகை இருந்திருக்கிறது. அந்த கூடுகையில் ஆண்டவர் அவர்களுடைய நிர்பந்தம் என்ன, நிர்பாகியம் என்ன, நிர்வாணம் என்ன, தரித்திரம், குருடன் என்ன, இருதயத்துக்குள்ளே இத்தனை இருக்கிறதையும் காண முடியாம, நான் நல்லா பாடுறேன், நல்லா துதிக்கிறேன், நான் நல்லா ஸ்தோத்தரிக்கிறேன், நல்ல பெரிய பெரிய காரியங்களை செய்கிறேன், சபை கூடுறோம், எல்லாம் செய்கிறேன், ஒன்றும் வேலைக்காகாது. அத்தனையும் நீ கண்ணியில் சிக்கி கொண்டு இருக்கிறாய். இந்த காரியத்தை அவர் சொல்லும் பொழுது யாருக்காவது அது பிரயோஜனமாக இருந்ததா? பிரயோஜனம் இல்லை.
இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது கோபம் வந்தது, உக்கிர கோபம் வந்தது. இந்த வார்த்தையின் நிமித்தம் அவர்கள் இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரோ என்று சீஷர்கள் சொல்றாங்க. நீர் இந்த வார்த்தையை சொல்றீரு, மனுஷனுக்கு உள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதே தீட்டுப்படுத்தும். இந்த தீட்டை நீக்குகிறதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கிறிஸ்துவை நீங்கள் ஆலோசனை கர்த்தாவாக உள்ளே கொண்டு வருகிறதுக்கு பதிலாக வாயினால் கனம் பண்ணுகிற ஒரு பாரம்பரிய மார்க்கத்தை வைத்து கொண்டு இருக்கிறீர்களே என்று சொல்லும் பொழுது பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் இடறல் அடைந்தார்கள். பார்க்கிறோமா? மத்தேயு 16வது அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது 8வது வசனத்தில், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரோ என்றார்கள். எவ்வளோ அருமையான வார்த்தை சொல்கிறாரு. இருதய சுத்திகரிப்பு நீ பண்ணாம உதடுகளினால் கனம் பண்ணுகிற கூடார ஆராதனையை செய்து உன்னை நீ வஞ்சித்து கண்ணியில் இருக்கிறாயே என்று அவர் அவல நிலையை எடுத்து வெளிப்படுத்தும் பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் இடறல் அடைந்தார்கள். இந்த இடத்துல நாம இருக்கிறோமான்னு பார்க்கணும். கண்கூடாக பார்க்க முடியும். பாவி இடறல் அடைய மாட்டான், வேசி இடறல் அடைய மாட்டாள். ஏன்னா அவங்க தப்பிக்கிறதற்கு வழி தேடுறாங்க, கிடைக்கல. இங்கே எனக்கு இருதய சுத்திகரிப்புக்கு பதிலாக மாம்சத்தில் நல்வேஷம் போடுகிறதற்கு ஒரு உபதேசம் கூட்டத்தை நான் ஏற்படுத்தி கொண்டு இருப்பேனால் கிறிஸ்துவின் நிமித்தம் இடறல் அடைகிறவர்கள். அவங்க யார் இடறல் அடைகிறாங்க, அவங்க நிலைமை என்னங்கிறத அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறார். அவர்களை 14வது வசனம் 13வது வசனம், அவர் பிரதியுத்தரமாக, என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். இப்படி இருக்கும். குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன் என்பது குருடர்களுக்கு தெரியாது. எனக்கு வழிகாட்டுகிறவன் குருடன் என்பது எனக்கு தெரியாது. என் இருதய சுத்திகரிப்புக்கு பதிலாக கூடார ஆராதனை பண்ண சொல்லுகிறவன் குருடன் இல்லாமல் அப்புறம் என்ன? குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன் இல்லாமல் என்ன? இருதயத்தில் பலன் இருக்காது. இவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதைத்தான் ஆண்டவர் வந்து இடைப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். மாம்ச சிந்தை மரணம். நீ உன்னை நீதிமானாக நீ பார்க்காத, உன் சிந்தை உனக்கு கேடு. என் சிந்தை உன் சிந்தை அல்ல, என் எண்ணம் உன்னுடைய எண்ணம் அல்ல, என் நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அந்த அளவு உன் நினைவும் என் நினைவும் வித்தியாசம். நீ உன்னை பரிசுத்தமானாக பார்க்காத, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நான் உனக்குள்ளே வரும்படி நான் கொடுத்த கிரயத்தை பார், அந்த மரணத்தை பார், நம்பு, அதில் நீ மரித்தாய். அந்த உயிர்த்தெழுதலை பார், நம்பு, அதில் நீ உயிர்த்தெழுந்தாய். இப்போ உனக்குள்ளே நான் இருக்கிறேன். உனக்கு ஆலோசனை சொல்லும் கர்த்தாவாக நான் உனக்குள்ளே அபிஷேகமாக நிரந்தரமாக. எவ்வளவு மேன்மையான கிறிஸ்து எனக்குள்ளே இல்லை என்றால் நான் யாருக்கிட்ட போய் ஆலோசனை கேட்பேன்? சிஷ்யர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டாரே, இவங்கெல்லாம் போயிட்டாங்க, என்னுடைய உபதேசம் ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தான் ஜீவ அப்பம்னு சொன்னேன், என்னை நீ புசிக்கணும், என் மாம்சத்தை புசிக்கணும், என் ரத்தத்தை நீ குடிக்கணும்னு சொன்னேன். ஆனால் என்னோட நீ ஐக்கியமாகணும், என் மரணத்தில் நீ ஐக்கியமாகணும், என் உயிர்த்தெழுதல் நீ ஐக்கியமாகணும்னு சொன்னேன். இது கடினமான உபதேசம். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருது?
நீ ஒரு அவல நிலையில் இருக்கிற, உன்னை உன்னத நிலைக்கு நான் கொண்டு வருகிறதற்கு நான் சொல்கிற வார்த்தை நமக்கு எப்படி இருக்குது? அந்த லேகியன் சொன்ன வார்த்தை தான் சொன்னாங்க. இது எங்கே? கப்பர்நகும் ஜெப ஆலயம். யோவான் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம்.